ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜிக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா BLACK+DECKERோட போர்ட்டபிள் ட்ரில்லிங் மிஷினை தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3398 ரூபா வருது. இதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் வாங்கினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ட்ரில்லிங் மிஷினோட இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் BLACK+DECKEரை பொறுத்த வரைக்கும். எதனால் அப்படின்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து நார்மல் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற ட்ரில்லிங் மிஷினுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. பட் ஆனால் பேட்டரியில் யூஸ் பண்ணி போர்ட்டபுளாக இந்த மாதிரி சின்ன சைஸ் ட்ரில்லர் வாங்குறப்போ இந்த BLACK+DECKER வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா யூஸ் பண்ணவங்க யாருமே பார்த்தீங்கன்னா அடுத்த பிராண்டுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் போயிருக்க மாட்டாங்க. BLACK+DECKER நல்லாயிருக்கும் இந்த மாதிரி டைப் ட்ரில்லிங் மிஷின்ஸில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் லித்தியம் ட்ரில்லிங் மிஷினு. இதுவே வந்து பார்த்திங்கன்னா 18 வோல்ட் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து 5000 சொச்ச ரூபா வரும். இதோட வந்து ஒரு 2000 ரூபா கூட வரும். அதே போல் இது வந்து 10mm ட்ரில்லு. அதே மாதிரி இதோட வாரண்ட்டி பார்த்திங்கன்னா வந்து 6 months வரைக்கும் இவங்க வந்து வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ BLACK+DECKEரோட சர்வீஸ் சென்டர்ஸ் ஒரு சில இடத்துல வந்து அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா நார்மலாக வந்து ட்ரில்லிங்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுற இடத்துலேயே கூட நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்க முடியும். இதில் வந்து எம்ஆர்பி பார்த்திங்கன்னா வந்து அவங்க 6000 சொச்ச ரூபாய்க்கிட்ட ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 6270 ரூபான்னு ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இதில் பாதிக்கு பாதி தான் வந்து இதோட விலையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து லோக்கலில் எங்கேயும் வாங்குறீங்க அப்படின்னாலுமே எம்ஆர்பியை பார்த்து வாங்காதீங்க. ஸோ ஓரளவு பெஸ்ட் ப்ரைஸாக கேட்டு வாங்குங்க. ஸோ 3398 ரூபா. நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து இதை பற்றி செக் பண்ணப்போ பார்த்திங்கன்னா வந்து 2900 ரூபாய்க்கிட்டலாம் இருந்தது. ஸோ சடனாக பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ரேட் ஏறி இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்தோடனே ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு கவரும் வராது. டேரெக்டாக இதோட அமேசானோட கவர் தான் வரும். ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நார்மலாக வந்து நம்ம போஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய சூட்கேஸ் மாதிரி கொடுப்பாங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ போஸ்ட்டோட பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்கும். இன்கேஸ் எங்கேயா விழுந்தால் கூட வந்து பாக்ஸ் அவ்வளோ இதில் வந்து டேமேஜ் ஆகாது. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா என்னமோ அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு டப்பாவை கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரில்லர் நம்ம எடுத்திங்க அப்படின்னா கீழே இருக்குது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் லித்தியம்னு, அதுதான் வந்து பேட்ரி. மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ட்ரில்லு. ஸோ செம்ம காம்பேக்டாக இருக்குது. ஸோ எடுக்கிறப்பே பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரிப் வைஸுமே நல்லாயிருக்கும். ஸோ BLACK+DECKEரோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இதே சேம் கலர்லேயே தான் வரும். அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் கிரிப் வைஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்பில்டாகவே பார்த்திங்கன்னா இதில் வந்து 3 ட்ரில் பிட் மேலே கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நார்மல் 8ஆக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா 10 வரைக்கும் வந்து இதில் அவைலபிள் உண்டு. அது இல்லாமல் வந்து இது மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூலாம் வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 10 பிட் வந்து முக்கியமான பிட்ஸ் வந்து இதிலே கொடுக்குறாங்க. இது இல்லாமல் வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட நார்மல் சைஸ் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் லோக்கல் கடையில் கொடுத்து கூட வாங்கிக்க முடியும். பட் ஆனால் மெட்டீரியலுமே இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து வந்து ரொம்ப யூஸ் ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கார்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 months வரைக்கும் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாரண்ட்டி. அதுக்கு மேலே வேணால் நம்ம வந்து பே பண்ணி தான் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதிலே வந்து டோட்டலாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதில் வந்து பேட்டரி தெரியும். ஸோ நார்மலாக வந்து ட்ரில்லரில் பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி நமக்கு தேவை இருக்காது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக கரண்ட் ஆன் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த மாதிரி பேட்டரி டைப்புக்கு வரப்போது வந்து நமக்கு வந்து ஒரு சில ட்ரில்லரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி இண்டிகேட்டர் இருக்காது. நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டேன்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. பட் ஆனால் அந்த சைட்டில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க போது திடீர்னு வந்து பேட்டரி இல்லாமல் நின்று போயிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு பேட்டரி இண்டிகேட்டர் இருந்ததுன்னா வந்து ப்ராப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா 3 லெவலில் வந்து பேட்டரி இண்டிகேட்டர் இருக்கும். அதை நான் அதை காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன ட்ரில்லு. இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்க்ரூஸ் எல்லாமே இதிலே வந்து அவைலபிள் இருக்குது. மெட்டீரியலுமே நல்லா தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைட்லேயுமே வந்து ஒன்றுக்கும் வந்து ஒரு சீரியல் நம்பர் வந்து இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ BLACK+DECKEருக்குன்னு உள்ளதில் வாங்கினீங்க அப்படின்னா இதில் ஒரிஜினலாங்கிறத கூட நீங்கள் அதில் பார்க்கலாம். ஏன்னா லோக்கலில் வாங்குறப்போ நீங்கள் டூப்ளிகேட் வாங்கிட்டீங்கன்னா கூட அதை எடுத்து சைடில் பார்த்திங்கன்னா அதில் வந்து சின்னதாக வந்து அந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நீங்கள் CRVPZ3 அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ட்ரில்லையுமே வந்து கொடுத்துருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து லோக்கல் ப்ராடக்ட்டில் வாங்குறீங்க, லோக்கலில் வாங்குறீங்க, அது வந்து ஒரிஜினலாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி இதை வச்சு செக் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி சார்ஜரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நார்மலான பின்னு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா BLACK+DECKEர்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ஸோ க்ளோஸில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இதோட சார்ஜரு. ஸோ இதோட பின்னும் சைட்லேயே இருக்குது. ஸோ இன்கேஸ் தொலைஞ்சிட்டுனா கூட நம்ம லோக்கல்லேயே கூட வாங்கிக்க முடியுது. நார்மலான வந்து பழைய டைப்பு நோக்கியாக்கெலாம் வருமா அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ட்ரில்லரை எடுத்து டேரெக்டாக ஆன் பண்ண வேண்டியதான். ஸோ ப்ரீயாக வந்து ஆன்லேயே தான் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணாலே வந்து ரன் ஆகுது. ஸோ இதில் 2 பக்கமும் பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ஆரோ சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பக்கம் வந்து பேக் சைடு ஆரோ போட்டிருக்கோம், ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் சைடு ஆரோ போட்டிருக்கோம். ஸோ ரிவர்ஸில் ஓட்டுறதும் ஃப்ரண்ட்டில் ஓட்டுறதும் நம்ம அப்படியே ஓட்டிக்கலாம். அதே மாதிரி ஒன்ஸ் ட்ரில் பிட்டை வச்சு நீங்கள் ரன் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளார வந்து அந்த ட்ரில்லை வந்து எடுத்துக்கும். ஸோ ஜஸ்ட்டு பொசிஷன் மட்டும் பண்ணி அகைன் ட்ரில் ரன் பண்ணிங்கன்னா பொசிஷனில் சிட் ஆகிட்டு.
ஸோ அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே இது ஃப்ரண்ட்டுக்கு, அதே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸில் போகிறதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் போகிறதுக்கு. ஸோ அந்த ஏரோவை மட்டும் தான் வச்சு நம்ம வந்து பார்க்க முடியும். மற்றபடி வேறு எந்த ஒரு பட்டனுமே இருக்காது. ஒன்று ட்ரிகர் பட்டனு, ஃப்ரண்ட்டு, பேக்கு ஏரோ. ஸோ இந்த 3 பட்டன் தான் இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக சார்ஜுக்கு போகிறதுக்கான பாயிண்ட் இருக்கும். அதில் போட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோட இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாக் கலரில் ஃப்ரண்ட்டில் இருக்க போர்ஷனை வந்து கேட்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரில் பிட்டை வச்சுட்டு ஃபார்வர்டை போட்டிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரில் பிட் வந்து உள்ளார ஏறிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெக்கானிசம் தான். இதில் வந்து பெரிய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டை மட்டும் வந்து செக் பண்ணி பார்த்து வாங்கிங்க, ஒரிஜினலாக மட்டும். ஏன்னா நிறையா வந்து டூப்ளிகேட்லேயே வந்து இந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ சேம் கலரில் எல்லாமே இருக்குது. நேம் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாக் டெக்கருக்கு பதிலாக பிளாக் டெக்கர்னு போட்டிருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்டரி இண்டிகேட்டர் சொன்னேன்னா கீழே இருக்குது பார்த்திங்கன்னா, இதுதான் பேட்டரி இண்டிகேட்டரு. நான் இப்போ ரன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இப்போ 2 பாயிண்ட் இருக்குது. க்ரீன் கலரில் காமிக்க பாருங்கள், அதான் பேட்டரி இண்டிகேட்டர். மொத்தம் 3 இருக்கும். ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து 2 நாள் வரைக்கும் பேட்டரி வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட கிடக்கிற பழசு ஒன்று. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பக்காவான பெர்ஃபார்மன்ஸு. ஸோ அதனால தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை வாங்கினோம். இது வரைக்கும் இது வீணாகவே போகல. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது வாங்கி, ஸ்டில் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால தான் சேம் பிராண்டே நாங்கள் வந்து திரும்ப வாங்கினோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து வேறு எதுவும் ஸ்பீட் லெவல்லாம் கிடையாது. நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறதை வச்சு தான் ஸ்பீடு. இப்போ நான் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா லைட்டாக சுற்றும். ஸோ மீடியமாக ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம வேகத்தில் சுற்றும். ஸோ நல்லா ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நம்ம கொடுக்குற 3000 ரூபாய்க்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டேரெக்டாக எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணுற ட்ரில்லுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி பேட்டரி டைப்புக்கு வந்து ரொம்ப ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அதில் வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் பிராண்ட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.